அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு அழகான இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கடைசியில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. இது ஃப்ளைட்லேருந்து எடுத்த ஒரு பதிவு ரொம்ப அழகாக இருந்ததுனால சரி இந்த பதிவை நீங்களும் பார்க்கணுன்றதுனால போட்டிருக்கேன். ரொம்ப எனர்ஜியாக இருந்தது, ரொம்ப சக்திமயமாகவும் அந்த இடங்களுக்கு போகும்போது ஏற்பட்ட அனுபவங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு போட்டிருக்கேன். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு தடவை போய் பார்க்க வேண்டிய வேறு எதுவும் இல்லை, ஷிரடி சாய்பாபா எவ்வளோ சக்தி அப்படின்றது அங்கே போய் உணர்ந்தேன். இது உங்களுக்கு அந்த கோபுர தரிசனம்லாம் நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லதான். இது உள்ள அவருடைய ஜீவ சமாதி. அவருடைய ஆற்றல் ரொம்ப அளப்பரியதாக இருக்குது. அவருடைய பழைய படங்கள் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். இப்போவும் அவர் அந்த இடங்களை எப்படி புதுப்பிச்சிருக்காங்க, அங்கே எப்படி சக்திமயமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது அவர் உட்காந்து மக்களுக்கு தரிசனம் பண்ண இடம். இந்த சமாதி முன்னாடி காலத்தில் இருந்ததோட இது இப்போ கொஞ்சம் புதுப்பிச்சிருக்கிறது நல்லா இருக்கு. இது அவங்களுடைய நண்பர்கள் கூட இருந்த ஒரு புகைப்படங்கள். அவர் எந்த வயசில் வந்தார்ன்றது தெரியாது. அவர் ஒரு 17-18 வருடங்கள் வயசு இருக்கும்போது வந்ததாகவும், அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் எங்கே போனார்னே தெரியாது. அதுக்கப்புறம் திரும்பி நிரந்தரமாக ஷிரடியில் தங்கியிருக்காரு. பல அற்புதங்களை செஞ்சிருக்காரு. அவர் தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு இது ஒன்று இருக்கு. இங்கே அந்த கோயிலுக்குள்ள ஒரு ஆஞ்சநேயர் சன்னிதானம் இருக்கு. அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்குது. இங்கே ஒரு பெரிய விஷயங்கள் என்னென்னா, அரச மரமும் வேம்பு மரமும் ஒன்றா சேர்ந்து பல இடங்களில் இருக்குது. குறைந்தபட்சம் ஒரு 50லேருந்து 100 வெள்ளருக்க மரத்தை செடியை நான் அங்கே பார்த்துருப்பேன், சுற்றி அந்த ஷிரடி சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில். இந்த சக்தி மிகுந்த இந்த ஆஞ்சநேயர் சன்னதி. அதுக்கப்புறம் இது துவாரகமை போகிறதுக்கான ஒரு இடம், கியூ. இந்த இடத்துல தான் அவர் மக்களுக்கு தரிசனம் கொடுத்ததும், நிறைய அற்புதங்கள், இந்த நோய் இருந்தவங்களுக்கு நோய் தீர்த்தது, நிறைய விஷயங்களை அங்கே பண்ணது. நிறைய பேருக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்கு உள்முகமாக பார்த்து அவங்களுக்கு பல விஷயங்களை இந்த இடத்துல அவர் கொடுத்துருக்காரு. இது நிறைய அங்கே அந்த ஆறா எனர்ஜியே ஒரு அற்புதமான ஒரு எனர்ஜியாக இருக்கும். அதில் பாகுபாடின்றி எல்லாரும் போகிறதும், அது உள்ளே போயிட்டு அவர் இருந்த இடம், அவர் தொட்டு வாழ்ந்த இடங்கள்ல அவர் நெருப்பு இது பண்ணக்கூடிய இடம் இன்னும் அதனோட இது அப்படியே இருக்குது. அப்போது வந்த மக்களுக்கு உணவு அளித்த இடம் அதெல்லாம் அப்படியே இருக்குது. அதுக்கடுத்து அங்கேருந்து நேராக நீங்கள் அப்படி சாவடி, அவருடைய உட்காந்து அவர் மக்களுக்கு இது பண்ணக்கூடிய இடம். அது இப்போ ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக க்யூன்னு சொல்லிட்டு உள்ளே போய் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அவர் இருந்த இடத்துல நம்மளும் போய் பார்த்துட்டு, அங்கே படம் வச்சுருக்காங்க, விழுந்து நம்ம நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டும் வரலாம். உள்ள அருமையான ஒரு எனர்ஜியாக இருந்த ஒரு இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மரம் கூட பாருங்கள், வேம்பும் அரச மரமும் கலந்து ஒன்றா வளர்ந்துருக்கும். இந்த கோபுரங்களுடைய
இந்த கோயில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி கோயில். உள்ள அங்கே சாய்பாபா வச்சுருக்காங்க. ரொம்ப எனர்ஜியாக இருக்கக்கூடிய கோயில். அது அந்த பாதையில் போகிற பாதையிலே இருக்குது. இதை கண்டிப்பாக போனீங்கன்னா தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷமான பூஜைகள் வந்து ஓம் சாய் நோட்டான நமோ பூஜை நமः நடந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ஸ்ரீ சாய் நமோ நமः ஜெய ஜெய சாய் நமோ நமः சத்குரு சாய் நமோ நமः ஓம் சாய் நமோ நமः ஸ்ரீ சாய் நமோ நமः சொன்னல இந்த ஜெய ஜெய இந்த சாய் தர்கா வந்து சந்தன் பாபா தர்கா ஒன்று இருக்கு. தர்கான்றது அவருடைய ஜீவ சமாதியை வந்து கேட் நம்பர் 4 பக்கத்தில் இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அந்த இடத்துல கேட் நம்பர் 4 பக்கத்தில் இருக்கிறது அவருடைய சாய்பாபா வாழும் காலத்தில் அவருடைய நண்பராக வாழ்ந்திருக்கிறாரு. அவர் வந்து அந்த இடம் ரொம்ப எனர்ஜியாக இருந்தது. அவர் காலத்தில் அது வந்து அங்கே இருந்த ஒரு வாட்ச்மேன் வந்து இது ரொம்ப செக்யூரிட்டி கார்டு வந்து சொன்னார், இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இடம்ப்பா அப்படின்னாங்க. நான் அவர்கிட்ட கொஞ்சம் ஹிந்தியில் பேசி அங்கே போய் உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகான இடமாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் ரொம்ப சக்தி மிகுந்ததாகவும் இருந்தது. அதை நீங்களும் தரிசனம் பண்ணுங்க. இது கேட் நம்பர் 4 பக்கத்தில் இருக்குது. இந்த இடம் எப்படின்னா அவ்வளோ கூட்டம் இருக்கு, நிறைஞ்ச இடத்துல ஒரு தனிமையாக ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம வந்து தியானம் பண்ணுறதுக்கோ அந்த சக்தி நிலையை வாங்கிறதுக்கான ஒரு இடமா அமைஞ்சுது. இது நீங்களும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நம்ம அடுத்த பதிவில் நம்ம இன்னும் ஷிரடியை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இதை வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.